இது வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோ. நெக்ஸ்ட் வீக் வந்து டெஸ்ட் ஒனுக்கு வந்து டாபிக் எங்கெங்க படிக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃபாக வந்து டெலகிராமில் சென்ட் பண்ணிடுறேன், இல்லைன்னா யூடியூப்லேயும் வந்து வீடியோவில் பிடிஎஃபாக அட்டாச் பண்ணி நான் டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஆன்சர் மார்னிங் வந்து டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரை அனுப்புகிறேன். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் வந்து கண்டினியூவாக ஒரு 3 ஹவர்ஸ் உட்காந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து டெஸ்ட்டு போடுறக்கே யூஸாக இருக்கும். ஓகேங்களா? ஈவினிங் வந்து அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயை வந்து நான் பிடிஎஃபாகவே வந்து உங்களுக்கு தந்துடுறேன். ஓகேங்களா? இதில் பெரிய டெஸ்ட் பண்ணி வீடியோ பார்க்க வைக்கிறது அப்படின்லாம் எந்த ஐடியாவும் இல்லை. யாராவதுக்கு வந்து நம்ம கொடுக்குற டெஸ்ட் வந்து யாராவதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். சும்மா வீடியோ பார்க்கறனால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. அதனால் நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது எங்கேயுமே போக முடியாமல் வீட்டில் இருக்கிறாங்கல்ல, இப்போ பே பண்ணுறக்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்காது. சப்போஸ் பே பண்ணாலும் அங்கே போய் எழுதுறதுக்கான சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த ஷெடியூல் கொடுத்துருந்தேன். அதில் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா எப்போ டெஸ்ட் வரும் அப்படின்னா சண்டே வரும். 26/4/2026 சண்டேயில் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாமே சயின்ஸும் தமிழும் மட்டும்தான் படிக்க போகிறோம். அதனால் வந்து சயின்ஸை நல்லா பார்த்துக்குங்க. வீடியோஸ் வருதா வரலையோ அதை விட்டுருங்க. வீடியோஸ் வந்தால் பாருங்கள், உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் வீடியோஸ் இல்லை அப்படின்னாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கல்வி டிவியோட சேனல் இருக்குல்ல, அந்த சேனலில் சயின்ஸ் வீடியோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வேறு எந்த யூடியூப் சேனலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கல்வி டிவியோட சேனல் இருக்குல்ல, அதில் சயின்ஸ் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அந்த சேனல் பாருங்கள். அது போக ஒவ்வொரு டாபிக் எங்கெங்கே பார்க்கணும் அப்படின்னா, இப்போ சைன்மங்களும் சேர்மங்களும் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயும் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது, அதை பார்க்கணும். அமிலங்கள் உப்பு காரங்களும் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயும் 9th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும். இந்த ரெண்டுமே பார்த்தா போதும். ஒரு லெசன் ஒரு இது மட்டும் பார்த்தா போகுமா? இப்போ 8th-னா 8th மட்டும் பார்த்தா போதுமா? 9th-னா 9th மட்டும் பார்த்தா போகுமானா 9th பார்த்தாவே போதும் தான். சில ஏதாவது பாக்ஸ் ஆஃபில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனு இல்லை புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கு அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காகத்தான் 8th-யும் பார்த்துருங்க, 9th-யும் பார்த்துருங்க. அட்லீஸ்ட் 1 மார்க்காவது 8th ஸ்டாண்டர்டோட பார்த்துருங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் வந்து பெரிய டாபிக்லாம் இல்லை. 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை அது கீழே இருக்குது. அதுபோக 10th ஸ்டாண்டர்டில் இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் அந்த லெசனுக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா? பெட்ரோலிய பொருட்கள் அப்படிங்கிறது வந்து 8th வந்து அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற லெசனுக்கு கீழே நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணாவே போதும்னு நினைக்கிறேன். அது போக ரிசோர்ஸை தேடிட்டு இருக்காதீங்க, புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை படுங்க. அதை முதல் தெளிவாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அவுட் ஆஃப் சிலபஸ் போகலான்னா சயின்ஸுக்கெலாம் முதல் புக்கில் இருக்கிறதவே நம்மளால் படிக்க முடியாது. சயின்ஸுக்கெலாம் தயவு செஞ்சு அவுட் ஆஃப் ரிசோர்ஸ் எது இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்க வேண்டாம். சயின்ஸுக்கு புக்கில் இருக்கிற கண்டென்ட்டவே நம்மளால் படிக்க முடியல, அவ்வளோ நிறையா இருக்குது. அதனால் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா அணுக்கரு இயற்பியல் மற்றும் மின்னணுவியல் அப்படிங்கிறதுல அணுக்கரு இயற்பியலுக்கு அணுக்கரு மூலக்கூறுகளும் அணுக்கரு இயற்பியலும் அப்படின்னு சொல்லி 10th-ல் 2 லெசன் இருக்குது. இந்த 2 லெசனையுமே நம்ம படிக்கணும். அதுபோக 12th ஃபிசிக்ஸில் அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் அப்படின்னு சொல்லியிருக்கு. 12th ஃபிசிக்ஸில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும், அவ்வளோ பார்க்க முடியாது. குரூப் 1 கேட்டகரிக்கு அதை படிங்க. சப்போஸ் படிச்சுக்குங்க, இல்லைனாலும் புக் பேக் 1 மார்க்கை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஆனால் 10th-ல் இருக்கிற அந்த 2 லெசன் நல்லா பார்க்கணும். அது போக மின்னணுவியல் எலக்ட்ரானிக் அப்படிங்கிறது வந்து 8th ஸ்டாண்டர்டில் மின்னியல் அப்படிங்கிற பேசிக்ஸ் இருக்கும். 10th-ல் மின்னோட்டவியல் இருக்குது. இந்த 2 லெசனுமே போதும், மோஸ்ட்லி எல்லா கான்செப்டும் கொடுத்துருக்காங்க. அது போக 12th ஃபிசிக்ஸில் இருக்குது, அது வேண்டாம், அதில் நிறைய எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். சயின்ஸில் வந்து போட்டு நான் சயின்ஸில் மேதாவி ஆகும்னால யோசிக்க வேண்டாம்.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த கண்டென்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பார்த்து படித்தா மட்டும் போதும். ஓகேங்களா? டெஸ்ட்டு 1 வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 26ஆம் தேதி 26/4/2026 இருக்கும். 26ஆம் தேதி வந்து சண்டே அன்னைக்கு டெஸ்ட் 1 இருக்கும். இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஆனால் வந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை வந்து டெலகிராமில் தர, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?